அவர்களால் மரணம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடும். இறந்து போன பிணங்களை பார்ப்பதும் இறந்து போன உடல்களை அவர்கள் அடக்கம் செய்வதும் பச்சிளம் குழந்தைகளுக்கு அன்றாட ஒரு வாழ்க்கையாக காசாவில் மாறிப்போம். நைட்டு தூங்குகிறார்கள், காலை எழுந்து பார்த்தால் எல்லாம் இறந்து கிடக்கிறார். இந்த பிள்ளை மட்டும் தப்பிவிட்டு அமெரிக்கர்கள் பயப்படுவதற்கும் இஸ்ரேலியர்கள் பயப்படுவதற்கும் ஈரானியர்களின் ஆயுத விடவும் அவர்கள் மரணத்திற்கு பயப்படுவர்களாக இல்லை. அந்த வாழ்க்கை முறை அவனுக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே அந்த குழந்தைகளுக்கு மாறி போயிடும். இந்த குழந்தைகள் நாளை வளர்ந்தாலே எப்படி இருப்பார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இவர்களை அடக்க முடியும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பலஸ்தீனம் விடுதலை பெறவே கூடாது என்பதுதான் அமெரிக்கா கிறிஸ்தவ இந்த சியோனிச தத்துவம். ஏனென்றால் காசாவுக்கு விடுதலை கிடையாது என்பதைத்தான் டொனால்ட் ட்ரம்பும் சொல்கிறார், பெஞ்சமினும் சொல்கிறார். இந்த போக்குத்தான் சமாதானம் எப்படி வரப்போகிறது? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். ஹர்மூஸ்லேருந்து இந்தியாவுக்கு வருகின்ற கப்பல் ஒன்று சீனாவுக்கு திருப்பி மாற்றிவிடப்பட்டதாக ஒரு செய்திகள் வருது. எந்த அளவுக்கு உண்மையானது, அதுக்கு பின்னணி காரணம் என்ன? அது நானும் அந்த செய்தியை பார்த்தேன். அந்த செய்தியை பார்த்தேன். ஹெர்மூஸை பொறுத்தவரை மாற்றி விடுவது என்பது இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் உள்ள உறவுகளின் அடிப்படையில் இருக்காது. அன்றைக்கு ரஷ்ய கப்பல் ஒன்று சீனாவுக்கு வந்த கப்பல் இந்தியாவுக்கு திருப்பிவிடப்பட்டது. அது சில பரிவர்த்தனைகள் அடிப்படையிலே தான் நடந்திருக்குமே அல்லாமல் இந்தியாவை பொறுத்தவரை இப்பொழுது தெளிவாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. நம்ம நாட்டை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி உலகத்தில் எல்லோருக்குமான சந்தோஷம்தான். அது இந்தியாவிற்குமான சந்தோஷம் ஒன்றும் வித்தியாசமாக அல்ல. அமெரிக்காவுடைய வீழ்ச்சியால் அல்லல் படுவது யார் என்றால் அரபுகளுக்குத்தான் அதில் கஷ்டம். ஈரான் இந்த அளவிற்கு வந்ததை குறித்து யூரோப் நாடுகள் கூட ஒரு காலம் அவர்கள் வருத்தப்படவில்லை. இந்தியாவிற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்கள் நட்பு நாடு 3 நாடுகள் சொன்னார்கள். அதில் பெரிய வல்லரசு தேசங்கள் 3, ஒன்று ரஷ்யா, மற்றொன்று சீனா, மற்றொன்று இந்தியா. இவர்களுக்குள் ஹெர்மூஸில் கப்பல்கள் போவதற்கு எந்த தடையும் இல்லை. மற்ற நாடுகளுக்கும் அவர்கள் அனுப்புகிறார்கள். உதாரணத்திற்கு பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு நேற்று போயிருக்கிறது. அப்போ இது எவ்வளவு பெரிய முக்கியம்? ஆரம்ப கட்டத்தில் தாக்குதலை நடத்தும் போது உங்களுக்கே தெரியும், தாக்குதலை நடத்தும் போது இதை அழிக்க வேண்டும், யூரோப் நாடுகளுக்கு கடுமையான ஒரு விரோதத்தன்மையிலே தான் யூரோப் நாடுகள் அவர்களை குறிப்பிட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒரு அறிக்கை சொன்னார்கள், நாங்கள் we are not create any enmity animosity against of any region. கண்டிப்பாக நாங்கள் we should maintain the good relationship with this every one of territory. எல்லா மக்களோடும் இந்த பூமி பந்தில் நாங்கள் நன்மையாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இப்பொழுது ராஜதந்திர நடவடிக்கையை கையில் ஆரம்பித்து விட்டார்கள். யாரு? ரஷ்யா, நம்ம ஈரான். அந்த ராஜதந்திர நடவடிக்கை என்பது என்ன? நமது நாட்டோடு ரொம்ப க்ளோஸ், அதில் டவுட் இல்லை. இப்பொழுது அவர்களுடைய முக்கிய ராஜதந்திர நடவடிக்கை யூரோப் நாடுகள் எல்லாமே இன்னைக்கு ஈரானுக்கு ஆதரவாக மாறி போய்விட்டார்கள். காரணம் என்ன? அமெரிக்க பிரதமர் ஜனாதிபதியினுடைய மோசமான சொலவாடல். நீங்களெல்லாம் பொய்யர்கள், நீங்களெல்லாம் நெஞ்சிலே மஞ்சா இல்லாதவர்கள், காகித புலிகள், உன் பொண்டாட்டியை உன்னை மதிக்கவில்லை, இப்படி ஒரு சூப்பர் நாட்டின் தலைவன் பேசுவான். தனிப்பட்ட முறையில் மெக்ரானுக்கு அது பெரிய கோபத்தை ஏற்படுத்தி விட்டது. இமானுவேல் மெக்ரான் அவனுடைய ஒய்ஃபும் அவனும் வீட்டுக்குள்ளும் நடக்கக்கூடிய விவகாரம், பாத்ரூம்லேயும் பெட்ரூம்லேயும் நடக்கக்கூடிய விவகாரத்தை எல்லாம் ஒரு அமெரிக்க சூப்பர் பவருடைய தலைவன் உலகத்தில் கோடானு கோடி மக்கள், மில்லியன் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே போய் உட்கார்ந்து கொண்டு உன் பொண்டாட்டி மதிக்கிறாளா? இது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஒரு விவகாரம் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அறிவுக்கு புலப்படுகிறதா? ஆகவேதான் இன்றைக்கு வீட்டோ பவர் இருக்கக்கூடிய நாடுகளில் வீட்டோ பவரை பயன்படுத்திய அமெரிக்கா வெற்றி பெற்று கொண்டிருந்த ஒரு காணொலியில் இன்றைக்கு வீட்டோ பவர் 3 பேரும் ஈரானுக்கு ஆதரவாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள். யாரெல்லாம்? வீட்டோ பவரை வைத்திருக்கக்கூடிய பிரான்ஸ், வீட்டோ பவரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா மற்றும் சீனா. சரி, இப்போ ரஷ்யா கூட இந்த ஹர்மூஸ் குறித்து ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கதா பார்க்க முடிஞ்சு. ஈரானுக்கு நீங்கள் நிபந்தனை போகிறத விட அவங்க இந்த மாதிரி இந்த போரை வளர்க்குற சூழல் மாதிரி உருவாக்காதீங்க அப்படின்னு புட்டின் பேசின மாதிரி ஒரு விஷயம் வருது சார். எந்த அளவுக்கு உண்மையானது? புட்டினை பொறுத்தவரை இந்த போரை நடத்தி கொண்டிருப்பது அவர்தான். அவர்தான். ஏனென்று சொன்னால்
இந்த போரில் ஆயுதங்களை வலிமையாக தயார் செய்வது பெர்ஷியர்களின் அறிவு. ஒரு நாடு வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட ஆயுதங்களின் தொழில்நுட்பத்தின் மூலமாக அவர்கள் வெற்றி பெற முடியாது. இன்றைக்கு ஈரானுடைய சுபச்சொல் அந்த நாட்டிற்கு ஒரு தன்னிச்சையான ஆயுத களஞ்சியத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். நீங்கள் என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுடைய அடி மடியிலிருந்து அல்லது உங்கள் யதார்த்தமான ஒரு சொல் உங்கள் வயிற்றிலிருந்து வந்தால்தான் அது உணர்வுபூர்வமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பிலை அவர்கள் வெற்றிகரமாக கண்டுபிடித்தார்கள். அந்த கண்டுபிடிப்புக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த நாடுகள் 3 நாடுகள். ஒன்று ரஷ்யா, மற்றொன்று சீனா. இதைவிட நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது யார் என்றால் வடகொரியா. எனக்கு கிடைத்த தகவல்கள் மிக முக்கியமான தகவல்கள், மற்ற எந்த காணொளியிலும் வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. 40 ஆண்டு கால தயாரிப்பு, இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. லண்டன் சொல்கிறார்கள் இது 40 ஆண்டு கால தயாரிப்பு. 4 to 50 தசாப்தங்கள், 5 தசாப்தங்களாக அவர்கள் என்றாவது ஒரு நாள் அமெரிக்கா என்னை தாக்க வரும், அன்றைக்கு அவனுக்கு நான் வேட்டு வைப்பேன் என்று சொல்லி சொல்லி உணர்வுகளாலும் உதிரத்தாலும் இந்த தயாரிப்பை ஈரான் மேற்கொண்டதன் விளைவு மட்டுமல்ல, 1980களுக்கு பின்பே அவர்கள் நவீனமான இன்றைக்கு நம் நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரோக்களை போன்று மலைகளுக்கு கீழ் ஒரு தொழில்நுட்பத்தை குடைய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த வலிமையான ஆயுதங்களை, செயல்பாட்டு அறிவையும் பெர்ஷியர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு அமெரிக்கா தடுமாறக்கூடிய லெவலுக்கு ஆக்கிவிட்டார்கள். அதை பற்றி நான் இந்த செய்தியில் சொல்ல போகிறேன். அந்த அளவிற்கு மலைகளுக்கு கீழ் குடையப்பட்டிருக்கக்கூடிய சுரங்க வழிப்பாதைகளை அமைத்து கொடுத்தது யார் என்றால் வடகொரியா தொழில்நுட்பம் தான். அதனால்தான் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா இதுவரை செய்வதறியாது திகழ்வதும், அமெரிக்கா மட்டுமல்ல எந்த நாட்டு சேட்டிலைட்டும் மலைகளுக்கு கீழ் இருப்பதையும், இயற்கையாகவே அரண்களாக அமைந்த மலைகளும் காடுகளும் பனிமலைகளும் முகடுகளும் கடலும் கடல் சார்ந்த இடங்களும் சமதள பரப்பும் பாலைவனங்களும், இது பல கோடி சொல்ல புரிந்தால் 74 மடங்கு அதிகம். யாரை விட? இஸ்ரேலை விட ஒரு 74 இஸ்ரேல் சேர்ந்தது தான் ஒரு ஈரான். அந்த ஈரானில் அமெரிக்க தொழில்நுட்பங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அமெரிக்க தொழில்நுட்பங்கள் இருக்கிறதிலே உச்சபட்சம். இப்பொழுது ட்ரோன்களை தடுப்பதற்கு வகையான சில இதுகளெல்லாம் அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் எல்லாம் தான் மண்டிட்டு போகிறதே. பங்கர் பஸ்டரே காலியாகி விட்டதே. இதே பங்கர் பஸ்டர் தான் அமெரிக்காவிடத்தில் இருக்கும் உச்சபட்ச துளைப்பான். அந்த உச்சபட்ச துளைப்பானை அவர்கள் பயன்படுத்துகின்ற போது அது கிரானைட் மலைகளில் 7 மீட்டர் தான் போகிறது. ஆனால் அடியாளத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைகளுக்கு கீழ் 500 மீட்டரில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒன்று. இப்பொழுது நீங்கள் கேட்டது புட்டின். இந்த புட்டின் அவர்கள் பல தொழில்நுட்பத்தை கொடுத்தது மட்டுமல்ல, வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். இது எங்களுடைய ரைட் என்றும், மசூஸ் பெசஸ்கியானோடு 20 ஆண்டு கால ஒப்பந்தத்தை போட்டது மட்டுமல்ல, இறந்து போன பெரியவர் ஆயத்துல்லா கமினிக்கும் புட்டினுக்கும் இருந்த நட்பு மிகுந்த ஆழமானது, மிகுந்த ஒரு வலிமையானது. முஜிதபா கமேனி எங்கே இருக்கிறார் என்ற கேள்விகளுக்கும் கூட அவர்கள் புட்டினுடைய நேரடி கண்காணிப்பில் கிரெம்லின் மாளிகைக்கு பக்கத்தில் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது என்ற செய்தியும் சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று முன்தினம் வந்த ஒரு செய்தியோ கிரெம்லின் அதை மறுத்திருக்கிறது. அவர் அந்த நாட்டிலே இருக்கிறார், பாதுகாப்பு கருதி நாங்கள் இதை சொல்ல முடியாது என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போது SU-57, FU-34, SU-35, SU-57 போன்ற வான் படைகளும் கூட அடியாளத்தில் மலைகளுக்கு கீழ் யாராலும் அறிந்து கொள்ள முடியாத மலைகளுக்கு கீழ் இருக்கும் ஏர்பேஸ் ஃபோர்ஸில் அவர்கள் நிறுத்தி இருப்பதாகவும், தக்க சமயம் வருகின்ற போது இந்த ஸ்ட்ரைக்கிங் விமானம் வெளியே வந்து தாக்குதல் நடத்தலாம் என்றும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. சரி சார், இன்னொரு விஷயம் நான் சமூக வலைதளங்களை நான் பார்க்க முடிஞ்சது. இப்போ பாலஸ்தீனில் விளையாடக்கூடிய ஒரு குழந்தைகளுடைய வீடியோஸ் ஒன்று பார்க்க முடிந்தது. பொதுவாக நம்ம வீடுகளில் ஒரு குழந்தைகள் விளையாடுறதுன்னா சின்ன பொருட்களை வச்சு சமைக்கிற மாதிரி, விலங்குகளை பராமரிக்கிற மாதிரி விளையாடுவாங்க. ஆனால் அந்த வீடியோவில் என்ன, ஒரு இறப்பு, அதாவது ஜனாசா தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பொம்மையை வச்சு அந்த குழந்தைகள் விளையாடுறாங்க. இப்போ அங்கே உள்ள நிலையை காட்டுது. இந்த போருங்கிறது பாலஸ்தீனத்துக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கும்? ஈரான் என்ன சொல்கிறார்கள் என்றால், உண்மையிலேயே ஒரு சமாதான தீர்வு வர வேண்டும் என்றால் இது ரீஜனல், த பேஸ்ட் ஆல் த கிரைஸ், இந்த பூமி பந்தில்
இந்த மத்திய தரைக்கடல், பெர்ஷியன், செங்கடல், இந்து மகா சமுத்திரத்தை சார்ந்த இந்த ரீஜனுக்குள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும். இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். இதுதான் நிரந்தர தீர்வு. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் சொல்யூஷன் அறிவுபூர்வமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சண்டை தேவையில்லை. நான் பாலஸ்தீனத்தை சொல்வதற்கு முன்பு இதை சொல்கிறேன். சண்டை தேவையில்லை, ஆனால் சமாதானம் தேவை. அதிகாரம் தேவையில்லை, ஆனால் அன்பு தேவை. அனைவரும் ஒன்றிணைவோம், அனைவரும் நல்ல விஷயங்களில் சமாதானத்தை முன்னெடுப்போம் என்பதுதான் ஈரானுடைய அடிப்படை புரிதல். நல்ல கவனிங்கள். ஒரு சண்டையிலே 33 நாட்கள் இன்றைக்கு உலகம் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதை மனித சமூகம் அறியாதது ஒன்றுமல்ல. இன்னைக்கு ஹெர்மூஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய இடைவெளிக்கு என்ன நடக்கப் போகுது என்பதை விட நீங்கள் கேட்ட கேள்வி பலஸ்தீனத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டீர்கள். அவர்கள் மரணம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. இறந்து போன பிணங்களை பார்ப்பதும், இறந்து போன உடல்களை அவர்கள் அடக்கம் செய்வதும் பச்சிலம் குழந்தைகளுக்கு அன்றாட ஒரு வாழ்க்கையாக காசாவில் மாறிப்போனது. இதை குறித்து நாம் நிறைய பேசுகிறோம். காசா என்ற மண்டலத்தின் ஒரு சிறிய வரலாற்றை தொட்டுவிட்டுத்தான் இதை முடிக்க முடியும். அது ஒரு நிமிடம் தான். 1917களில் ஒட்டாமா அரசாங்கம் வீழ்ச்சி அடைகிறது. அன்றைக்கு ஆண்டர்பால்சன் மூலமாக, சதித்திட்டத்தின் மூலமாக இவர்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டார்கள். சோகால்டு பிராமிஸ்டு லேண்ட் என்ற முறையில் 48 சுதந்திரம் கிடைத்த பிறகு 2 நாடுகளுக்கான இரட்டை நாடு சுதந்திரத்தை அறிவித்து UN செக்யூரிட்டி கவுன்சில் போட்டார்கள். 7.5 லட்சம் அரபுகள் ஃபோர்ஸபிளி எவாக்குவேஷன், இங்கிருந்து தள்ளப்பட்டு வெளியே போய் இன்றைக்கும் அவர்கள் இந்த மண்ணுக்கு வராமல் அவர்கள் அபரைகளாகவும் அனாதைகளாகவும் அந்நிய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யூதர்கள் செய்த அநியாயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் அவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, செய்திகளை மட்டும் அப்படியே சொல்கிறேன். அந்த மண்ணில் இஸ்லாம் 1400 ஆண்டுகள் தான் ஆனது. அதற்கு முன்பு அலெக்சாண்டருடைய காலத்திலும், பெர்ஷியர்களை அரசாங்கம் வெற்றி பெற்ற காலத்திலும், அதற்கு பின்பு பல படையெடுப்புகள் வந்த போதும், ஸ்னாகி என்று சொல்லக்கூடிய சாலமோன் மன்னரால் கட்டப்பட்ட தலங்கள் பல நாட்டு படையெடுப்புகளின் மூலம் அழிக்கப்பட்ட போதும், நான் சொல்வது 1400 வருஷம் அல்ல, 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோன் அரசாங்கம் உள்ளே வந்து அழிக்கப்பட்ட போதும் அந்த பலஸ்தீன மக்கள் அங்குதான் இருந்தார்கள். அவர்கள் முஸ்லீம்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த குழந்தைகள் ஏன் இதை விளையாடுகிறது என்றால், இன்றைக்கு அவர்கள் கண் முன்னாலே 81,000 பிள்ளை, 81,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். எங்கும் வசிப்பதற்கு ஆள் இல்லை. எல்லா இடத்திலும் இஸ்ரேல் குண்டுகளை போட்டார்கள், பங்கர் பஸ்டர்கள். 22,000 கிலோமீட்டரில் பங்கர் பஸ்டர் போட்டார்கள். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிள்ளைகள், மக்கள் ஊனமுற்றவர்களாக, கர்ப்பிணிகள், அனாதைகளாக்கப்பட்டார்கள் சொந்த மண்ணில். தீவிரவாதம் எது? தீவிரவாதம் எதிர்த்து டிஃபென்ஸ் பண்ண தீவிரவாதமா? மேலிருந்து இதே F-35 மூலம் குண்டு போட்டுக்கொண்டே இருந்தார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி உள்ளே அவர்கள் போனதற்கு காரணம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் பல ஆண்டுகளாக அடிமைப்படுத்த விளைவாகத்தான் அவர்கள் உள்ளே போனார்கள். அந்த குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து நைட்டு தூங்குகிறார்கள், காலை எழுந்து பார்த்தால் எல்லாம் இறந்து கிடக்கிறார்கள். இந்த பிள்ளை மட்டும் தப்பிவிட்டது. அந்த பிள்ளைகளுக்கு வாழ்வில் நமது நாட்டில் எப்படி ஒரு டீ கடையில் சென்று ஒரு வடையும் காஃபியும் குடிப்பதை போன்று மரணங்கள் ஒன்றாகப்பட்டு விட்டது. ஆகவேதான் சித்தாந்த ரீதியாக வார்க்கப்பட்ட பலஸ்தீன குழந்தைகளும் ஈரான் சியா பிரிவாக இருந்தாலும் மற்ற அமெரிக்கர்கள் பயப்படுவதற்கும் இஸ்ரேலியர்கள் பயப்படுவதற்கும் காரணம் உலகம் சொல்கிறது வேறொன்றுமில்லை, பலஸ்தீனியர்களின் ஆயுதங்களை விடவும் ஈரானியர்களின் ஆயுதத்தை விடவும் அவர்களை மரணத்தை அதிகம் நேசிப்பவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மரணத்திற்கு பயப்படுவர்களாக இல்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் சின்ன குழந்தையிலே வளர்க்கப்படுகின்ற போது அந்த சித்தாந்தம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், மரணம்தான் உன் வாழ்க்கை, மரணத்திற்கு பின்புதான் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இப்படி சொல்லி 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 மற்றவர்களை பொறுத்தவரை அது விஷம கருத்து, மரணத்தை. ஆனால் மரணத்திற்கு பின்புதான் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தர வாழ்க்கை என சித்தாந்தத்தில் அவர்கள் இம்மர்ஸ்டு, ஆழமாக ஊடுருவி மூழ்கடிக்கப்பட்டு அதிலே வாழ்ந்துகிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த வாழ்க்கை முறைக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் ஏனைய அரபுகளுக்கும் வித்தியாசம் உண்டு. எப்படி? குவைத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தப்பாக நினைக்காதீர்கள். குவைத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும், மது கிடைக்கும், மங்கை கிடைக்கும். அப்போ அவர்களை பொறுத்தவரை மரணத்தை அவர்கள் வாழ்வியல்
வாழ்க்கையாக நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வாழ்க்கை கிரந்தம் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்குறார். நீ இறந்து போனால் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், இந்த உலகத்திலே உனக்கும் இல்லை, நோயும் நொம்பலம். அப்படித்தான் வளர்க்கிறார்கள் அரபுகள். அரபுகள் என்றால் பலஸ்தீனியர்கள். அப்படித்தான் வளர்க்கிறார்கள் ஈரானியர்கள். அப்படித்தான் சில உலகங்கள் அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் உண்டு. ஏனென்றால் அவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். பலஸ்தீனர்கள் காசாவில், ஈரானியர்கள் ஷியா பிரிவாக இருந்தாலும் அவர்களும் முஸ்லிம்கள் என்று தான் அழைத்துக்கிறார்கள். ஆனால் அரபு நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், மத்திய கிழக்கை எடுத்துக்கொண்டால் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும், அதை போன்று மற்ற நாடுகள் இருக்கிறது, பஹ்ரைன் இருக்கிறது, ஓமன் இருக்கிறது, குவைத், முக்கியமாக கத்தர், இந்த நாடுகள் எல்லாம் செல்வ செழிப்பில் இருக்கின்ற போது அவர்கள் மட்டும் இப்படி இல்லையே என்ற கேள்விக்கு ஒரு பதிலை நாங்கள் தேட வேண்டும். ஏனென்றால் 1937ஆம் ஆண்டு அங்கே பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டது, செல்வம் கொளித்து போனது. பணத்தை என்ன செய்வது என்பது உங்களுக்கு தெரியாதில்லை, நீங்கள் அந்த நாட்டில் வாழ்ந்திருப்பீர்கள் என்று தான் என்கிட்ட கூட ஒரு நாள் சொன்னீர்கள். அப்படிப்பட்ட நாடுகளில் செல்வம் கொளித்து அமெரிக்கா மேற்கத்திய கலாச்சாரமும் இது உலக ஆசையும் அவர்களை மிகைத்து விட்டது. புரூஜ் கலிபா போன்ற பெரிய இடங்கள், நான் அங்கு சென்றதில்லை, நான் படித்ததை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அவற்றில் உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அனைவரும் அங்கே குழுமினார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகைகள், தாரகைகள் எல்லோரும் அங்கே தங்கினார்கள். உலகத்தில் 4000 ஆண்டுகளுக்கும் 3000 ஆண்டுகளுக்கும் 500 ஆண்டுகளுக்கு முந்தையான ராஜபோதை வஸ்துக்கள் அங்கே பகிரப்பட்டது. கேளிக்கை விடுதிகள், சுற்றுலா தலங்கள், உலகத்தில் கிடைக்காத விலை உயர்ந்த சுவையான உணவுப் பொருட்கள், உலகத்தில் எல்லா வசதிகளும், கார், விமானங்கள், எல்லா ஷோ கண்காட்சியும் துபையில் நடந்தது. அப்படி என்றால் அந்த துபையில என்ன நடக்கிறது? இந்த உலகத்தை அவர்கள் நேசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த உலக ஆசாபாசைகளை அவர்கள் உள்வாங்கினார்கள். ஆனால் எல்லோருமே முஸ்லீம்களாக தான் இருந்தார்கள். இது நான் சொல்வது நான் சொல்லவில்லை, உலகத்தில் வந்த அந்த காணலுடைய கருச்சுருக்கம் தான் இது. அப்படி இருக்கின்ற போது காசாவின் மக்கள் வறுமையாலும், காசாவின் மக்கள் நோயாலும், காசாவின் மக்கள் நொம்பலத்தாலும் அடிபட்டு உயிர்களை பறிகொடுத்தார்கள். அனாதையான பிள்ளைகள் பல ஆயிரக்கணக்கில், தாய் இழந்தும் தந்தை இழந்தும், தாயை இழந்தும் தந்தை இழந்தும், 2 பேரையுமே இழந்து அண்ணன் தம்பி இழந்த அந்த குழந்தைகளுக்கு மரணம் பெருவாழ்வாகப்பட்டது. ராமலிங்க சுவாமிகள் சொல்லுவார்களே, மரணம் பெருவாழ்வாக இருந்தது. என்னுடைய தாயும் இல்லை, எனது தந்தையும் இல்லை, எனது உறவுகளும் இல்லை. நேற்று இரவு விளையாடி கொண்டிருந்த பக்கத்தில் இருந்த 3 வயது குழந்தை செத்து போய்விட்டது. நான் என் குழந்தை என்னுடைய தங்கச்சியோடு போய் வாழ வேண்டும். இந்த சித்தாந்தமும் ஆழமாக போனதால், நீங்கள் கேட்ட கேள்விக்கு முடிவுக்கு வந்து விடுகிறேன். இந்த சித்தாந்தம் ஆழமாக போனதனால் முஸ்லீம்கள் அவர்களுடைய பாடை என்று சொல்வார்கள் நம் நாட்டில், இறுதிச் சடங்குகளாக செல்கிற அந்த மயானம், அந்த உடலை கொண்டு அடக்கம் செய்கிறது அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் காட்சி பொருளாக ஆறது. அதுதான் அவர்களுக்கு மெர்சிடென்ஸ் பென்சியாக மாறியது. அந்த வாகனம் இருக்கிறது அல்லவா, தூக்கி செல்கிற வாகனம், ஊரெல்லாம் கூட்டி ஓலமிட்டு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென பேரிட்டு சூறையான் காட்டினில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரேன்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த வாழ்க்கை முறை அவனுக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே அந்த குழந்தைகளுக்கு மாறி போயிட்டு. இந்த குழந்தைகள் நாளை வளர்ந்தாலே எப்படி இருப்பார்கள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இவர்களை அடக்க முடியுமா? கொஞ்சம் ரொம்ப ஃபூரிஷாக நடக்கிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஆக நிரந்தர தீர்வு மட்டும்தான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக்கிறேன். நேற்று உலகத்தின் பெரிய காணொளியில் வந்த ஒரு செய்தியினுடைய தமிழாக்கத்தை நான் மொழியாக்கம் செய்து வைத்திருக்கிறேன். அதை நம்முடைய ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு சொல்கிறேன். ஈரான் என்ன சொல்கிறது என்று சொன்னால், எங்கள் கண்ணியத்துக்குரிய அன்புக்குரிய இஸ்லாமிய தேசத்துக்கு எதிராக நீங்கள் தொடங்கிய போர், நீங்கள் அதிக விலை கொடுக்க வேண்டும் தொடங்கும். நீங்கள் நிரந்தரமான அவமானத்தையும் நிரந்தரமான வருத்தத்தையும் சரணடைவதையும் சந்திக்கும் வரை இந்த போர் தொடரும். நாட்டு தொடங்கும், இந்த போர் தொடரும். நீங்கள் ஏற்கனவே பெற்ற கடுமையான அடிகளின் தொடர்ச்சியாகவே எங்களிடம் இருந்து மேலும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் தொடரப்போகிறோம். நீங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கண்டுபிடிக்கக்கூடிய தொலைவில் இல்லை, அதற்கிட்டே கூட நீங்கள் நெருங்கிவிட முடியாது, உங்களை படம் பிடித்து காட்ட முடியாது. உங்களுடைய புறவுரா கதிர்கள், ஊடுருவ கதிர்கள், எந்த சமீட்சையும் அந்த ஆயுதங்கள் கிட்டத்தில் நிற்கிறாது என்று காத்தமுல் அன்பியா தலைமையகம் என்பது ஈரானில் IRGCக்கு கட்டளையிடக்கூடிய அமைப்பும், நாங்கள் இன்னும் நீங்கள் அறிந்திட முடியாத அபாயகரமான வெப்பன்களை வைத்திருக்கிறோம், அந்த இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஆழமாக போகிறது தான் நீங்கள் சொன்ன இந்த கஸாவின் மக்கள் படுகிற துயரம்.
ஆனால் இதோட ஒன்றை மட்டும் சொல்லலாம். வேறு கேள்வி இருந்தால் கேளுங்கள், அது ஒன்றும் விஷயம் இல்லை. ஈரானுடைய வேண்டுகோளில் ஹவுதிகளுடைய வேண்டுகோள் பிரதானமாக இருக்கிறது பலஸ்தீனத்திற்கு விடுதலை. இதில் பெரிய இடிப்பு சிக்கல் இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணு ஆயுதங்களை ஒப்படைப்பது ஒன்று, பலஸ்தீனம் விடுதலை பெறவே கூடாது என்பதுதான் அமெரிக்கா கிறிஸ்தவ இந்த சியோனிச தத்துவம். ஏனென்றால் இட் இஸ் அ ப்ராமிஸ்ட் லேண்ட். இது ஆண்டவரால் எங்களுக்கு வழங்கப்பட்ட பூமி. இந்த பந்தில் ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொடுத்தார். மோசே தீர்க்கதரிசியோடு ஃபாரோன் மன்னரால் இழுத்து கொண்டு வரப்பட்டார். இனி உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அவர்கள் அலைந்து கொண்டே தானே இருக்கிறார்கள். அன்று வரைக்கும் ஈரோப்பாவில் இருக்கின்ற போது கூட இயேசுநாதரை கொலை செய்தார்கள் என்று அவர்கள் இங்கே தான் அனுப்பினார்கள். இப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த இஸ்ரேல், இது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறதே பலஸ்தீனம், அது எங்கள் பிரதேசம். அதற்கு பக்கத்தில் இருக்கிறதே சிரியா, கோலான் குண்டுகள், அது எங்கள் பிரதேசம். அதற்கு பக்கத்தில் இருக்கிறதே சினாய், எகிப்து, அது எங்கள் பிரதேசம். அதற்கு பக்கத்தில் இருக்கிறதே ஜோர்டான், அதுவும் எங்கள் நாடு. ஏன்? இந்த பிராந்தியத்தில் இருக்கிற எல்லாமே ஆபிரஹாமின் 12 கோத்திரத்தாரான இஸ்ரவேல் கோத்திரத்தார நாங்கள் தான். ஆகவே தான் பைபிளுடைய ஆதி ஆகமம் சொல்கிறது, எண்ணாகமம், உபாகமம், யாத்ராகமம், ஸ்லாம், சங்கீதம், டேவிட்டுக்கு வந்தது, சாலமோனுக்கு வந்தது பற்றியெல்லாம் சொல்கிற போது அவர்கள் வி பிலாங்ஸ் டு காட், நாங்கள் கடவுளாரின் பிள்ளைகள், உலகத்திலே படைக்கப்பட்ட சாதிகளில் உயர்ந்த சாதி நாங்கள் தான் இன்றைக்கு சொல்கிறார்கள் இல்லையா? நீங்கள் இந்தியாவிலே சொல்கிறீர்களே, அப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பூமி பந்து எங்களுக்குத்தான், நாங்கள் தான், எங்களுக்கு சேவை செய்வதற்குத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். காசாவுக்கு விடுதலை கிடையாது, ஒருபோதும் விடுதலை கிடையாது என்பதைத்தான் டொனால்ட் ட்ரம்பும் சொல்கிறார், பெஞ்சமினும் சொல்கிறார், பென்கேவியரும் சொல்கிறார், சுமோட்ரிச் அவரும் சொல்கிறார், எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த பூமி பந்தில் உங்களுக்கு விடுதலை கிடையாது, விடுதலை கிடையாது. ஆகவே தான் இந்த போக்குத்தான் சமாதானம் எப்படி வரப்போகிறது? சரிங்க சார், இதை பற்றி நம்ம விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன். பாலஸ்தீனை பற்றி கருத்துக்கின்றது மிக நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.